ரஞ்சி கிரிக்கெட் போட்டியில் 14 ஆண்டுகளுக்கு பிறகு கர்நாடக அணி சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியுள்ளது. இந்தியாவின் முதன்மையான கிரிக்கெட் போட்டியான ரஞ்சி போட்டி நாட்டின் பல்வேறு நகரங்களில் கடந்த சில வாரங்களாக நடந்தது. ஹைதராபாத்தில் நடந்த இறுதிப் போட்டியில் கர்நாடக அணியும் மகாராஷ்டிரா அணியும் மோதின. போட்டியின் இறுதி நாளான ஞாயிறன்று 64 ஓவரில் 157 ரன்கள் தேவை என்ற இலக்குடன் ஆடத் துவங்கிய கர்நாடக அணி 41வது ஓவரிலேயே வெற்றி இலக்கை எட்டி சாம்பியன் பட்டம் வென்றது. ரஞ்சி போட்டியில் 14 ஆண்டுகளாக மகுடம் சூடாமல் இருந்த கர்நாடக அணிக்கு நடப்பு சாம்பியன் பட்டம் புதிய உத்வேகத்தை அளிப்பதாக அமைந்துள்ளது. We have been working hard from past 5 years. We have been runners up in 2009 and it feels really great winning this Ranji Trophy, especially after 15 years. It's my dream to win Ranji Trophy, same with the other players also, and it feels really awesome. I think it's my best day of my life, I guess. வெற்றி கோப்பையுடன் பெங்களூர் திரும்பிய கர்நாடக அணி வீரர்களுக்கு மாநில கிரிக்கெட் சங்கம் சார்பில் பாராட்டு விழா நடத்தப்பட்டது. To the victorious Karnataka Ranji team. तीन साल के बाद जीते टीम के लिए बहुत अच्छा है. इधर से जो रणजी ट्रॉफी जीतने के बाद इंडियन टीम को खेलने के लिए मौका ज्यादा मिलता है प्लेयर्स को. अभी ईरानी ट्रॉफी आ रहा है, उसके बारे में हम लोग ज्यादा सोच रहे हैं कि वो टूर्नामेंट भी जीतने की कोशिश करे और परफॉर्म अच्छा करे. उधर से हर प्लेयर को बेनिफिट होगा. கர்நாடக அணிக்கு ரஞ்சி கோப்பையை பெற்றுக் கொடுத்த ராகுல் டிராவிட், எரபெல்லி பிரசன்னா போன்ற வெற்றி கேப்டன்களின் பட்டியலில் வினய்குமாரும் தற்போது இடம் பிடித்துள்ளார். இதுவரையில் 7 முறை ரஞ்சி போட்டியில் கர்நாடக அணி சாம்பியன் பட்டம் வென்றுள்ளது குறிப்பிடத்தக்கது.